கர்த்தர் நினைத்திருக்கிறார் உங்களை மேன்மைப்படுத்திருக்கும்படி, நீங்க மேன்மையா இருக்கும்படி கர்த்தர் நினைத்திருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வழிகளை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வழிகள் இயேசு சிலுவையிலே காயப்பட்டது. உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வழிகள் இயேசு சிலுவையிலே 6 மணி நேரம் நிர்வாணமாய் தொங்கியது. உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்றுதான் இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டது. அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டது. உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்றுதான் ஜீவாதிபதியாகிய இயேசு தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது. உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்றுதான் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தது. உங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்றுதான் இயேசு கிறிஸ்து இன்றளவும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருப்பது. இவைகள் அனைத்தும் உங்களை மேன்மையுள்ளவர்களாக, இந்த பூமியிலே உயர்ந்தவர்களாக, இந்த பூமியிலே சிறந்தவர்களாக, இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றும்படி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்தபடியினாலே இன்றைக்கு அந்த மேன்மை உங்களுக்கு இலவசமாய் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க போகிறது.